கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் செமினார் நடத்தும் வேத பாட வகுப்பு 15 திங்கட்கிழமை தோறும் வெளிவரும் 4 சுவிசேஷங்கள் என்ற தலைப்பில் வேத பாட வகுப்பினை தியானித்து வருகிறோம். இதற்கு முன்னதாக கடந்த வேத பாட வகுப்பில் ராஜாக்களை குறித்தும் ராஜ்யங்களை குறித்தும் தியானித்தோம். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக வேதப்பாட வகுப்பினை நாம் தியானித்து இருக்கிறோம். இன்றைக்கும் வேதப்பாட வகுப்பு குறிப்புகளை நன்கு கவனித்து குறிப்புகளை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரிஸ் நடத்தும் பைபிள் செமினாரிக்கு வேத பாடம் கற்றுக்கொள்ள வந்திருக்கும் உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கடந்த வகுப்பிலே பார்த்தபடி எப்படியாக இந்த பாபிலோனிய சிறையிருப்பிலே எசேக்கியேல் என்பவர் ஒரு சினகாக் ஜெப ஆலயம் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் என்று நாம் சற்று சுருக்கமாக நாம் பார்த்தோம். அந்த இடத்திலே எப்படியாக ஒரு ஆராதனை முறைகள் எல்லாம் நடைபெற்றது என்பதையும் நாம் பார்த்தோம். மீண்டுமாக எருசலேம் தேவாலயத்தினுடைய காரியங்களையும் நாம் சற்று சுருக்கமாக பார்த்தோம். அது எப்போதெல்லாம் கட்டப்பட்டது, சாலமோனுடைய காலத்திலே 7 வருஷம் கட்டினார்கள். அப்போது மறுபடியுமாக பாபிலோனிய சிறையிருப்பிலே மீண்டு வந்து கோரேசுடைய காலத்திலே கிமு 536 தொடங்கி 516 வரையிலும் செருபாபேல் தலைமையிலே வந்து அந்த ஆலயத்தை கட்டினார்கள். மொத்தமாக 46 வருடங்கள் அந்த ஆலயத்தை கட்டினார்கள் என்று உங்களுக்கு வசனம் எல்லாம் படிக்க கேட்டோம். அப்படியாக அதோடு அந்த பாடம் நாம் நிறைவு செய்தோம். எனவே இதெல்லாம் நீங்கள் மனதில் நிறுத்தி உங்களுக்கு சுவிசேஷ பாடங்களை படிக்கும்படி, அந்த சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாக நாம் தொடர்வோம். இப்போது அன்பானவர்களே, இந்த சினகாகில எசேக்கியேலுக்கு மறுபடியும் வருவோம். பாபிலோனுக்கு போயிடலாம். நம்ம எல்லாம் பாபிலோன்ல இருந்து பார்த்தோம் என்றால், எசேக்கியேல் என்பவர் சினகாக் என்ற ஒரு காரியத்தை ஏற்படுத்தி விட்டார். அது பல இடங்களிலே, அந்த தேசங்களிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட பல இடங்களிலே அது உருவாக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் மக்கள் அங்கங்கே சிதறி இருக்கிறார்கள். எனவே ஒரே இடத்துல வைத்து ஒரே ஆராதனையாக அவர்கள் நடத்த முடியாது. எனவே ஆங்காங்கே அவர்கள் இருக்கிற இடங்களிலே கொஞ்சம் பேர் இருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி 1 அல்லது 2 இடங்களிலே பக்கமாக அவங்களுக்கு தேவைக்கு தகுந்தாற் போல அந்த சினகாக் என்பது ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஜெப ஆலயங்களிலே நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். இப்போது ஆலயம் தயாராகி விட்டது, ஜெப ஆலயம். நாம் இப்போதெல்லாம் சேப்பல் என்று சொல்லுகிறோமே. ஒரு ஜெப ஆலயம், ஒரு பெரிய ஒரு சர்ச் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சேப்பல் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. நீங்கள் ஆர்சி தேவாலயங்களிலே, ரோமன் கத்தோலிக்க தேவாலயங்களை பார்த்தால் நன்றாக நீங்கள் ஈஸியா கண்டுபிடிச்சு விடலாம். ஒரு தேவாலயம் இருக்கும், ஆனால் காம்பவுண்ட் செவருக்கு ஒட்டி அந்த சுவர் அருகே அந்த சுருவுகள் எல்லாம் வைத்திருப்பார்கள். சர்ச்சுக்கு இட நாட்களிலே ஆலயம் அவர்கள் பூட்டப்பட்டிருக்கிற நேரத்திலே வெளியில நின்று ஒரு சின்ன வழிபாடு மாதிரி செய்து விட்டு போவார்கள். அந்த சேப்பல், அந்த சினகாக் முறையைத்தான் அவர்கள் காப்பி அடித்து அப்படி செய்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வைத்து அந்த சுரூபங்களை எல்லாம் வைத்து அவர்கள் அந்த இடத்துல நின்று பல பேர் அதுல முழங்கால் போட்டெல்லாம் அதுல ஜபம் செய்வதெல்லாம் நாம் பார்த்திருப்போம். அப்படி ஆர்சி தேவாலயங்களை கடந்து போகும்போது இனிமேல் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள், அந்த சேப்பல் என்று சொல்லுவார்கள் அந்த இடத்தை. ஆனால் இங்க அந்த சினகாகில நமக்கு பாடம் சொல்லி கொடுப்பதற்கு, நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பதற்கு இப்போது ஆட்கள் நிறைய தேவைப்படுகிறார்கள். எசேக்கியேலுக்கு இது அதை ஏற்படுத்தினவர் தானே இதற்கும் தீர்வு காண வேண்டும். எனவே இதை பற்றி அவர் யோசித்தார். இப்போது பழைய ஏற்பாட்டுக்குள்ளே நாம் செல்வோம் என்றால், நியாயப்பிரமாண காலத்திலே மோசே ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, இந்த 5 ஆகமத்தை எழுதுவதற்கு, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழுதுவதற்கு வேத பாரகர் என்ற ஒரு குழுவை அவர் வைத்திருந்தார். வேத பாரகர்கள். இந்த வேத பாரகர்கள் என்ற வார்த்தை புதிய ஏற்பாடு முழுவதும், உங்களுக்கு 4 சுவிசேஷங்கள் முழுவதும் அங்கங்கே வரும். நீங்க அது வரும்போதெல்லாம் அதை நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வேத பாரகர்கள் என்றால் ஏதோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் குழப்பமடை தேவையில்லை. வேத பாரகர்கள் என்றால் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழுதுபவர்கள் என்று அர்த்தம். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பிரதி எடுப்பவர்கள், எழுதி பிரதி எடுப்பவர்கள். இப்போது இருக்கிற மாதிரி காப்பிங் சிஸ்டம் எல்லாம் இப்ப கிடையாது, காப்பி பண்ண முடியாது.
இப்போது ஜெராக்ஸ் காப்பி என்று சொல்லுகிறோம், போட்டோ காப்பி, அதெல்லாம் அப்போ எடுக்க முடியாது. அந்த காலத்திலே கையெழுத்து பிரதிகள் தான் உண்டு. ஒன்றை பார்த்து இன்னொன்றை எழுத வேண்டும். தோல் சுருள்களிலே அதை எழுத வேண்டும். அதுதான் மெயின் பிரச்சனை அவங்களுக்கு. தோல் சுருள்களில் எழுதுவதற்கு நல்ல திறமை வேண்டும். அதுக்கு தெரிந்தவர்கள் தான் எழுத முடியும். அந்த தோல் சுருளை பதப்படுத்தி அதை ஒரு பேப்பர் மாதிரி ஆக்குவதற்கு அது ஒரு பதப்படுத்தும் முறைகள் உண்டு. அதை சரியான முறையில் எழுதணும், சரியான அழுத்தம் கொடுத்து எழுத வேண்டும். அந்த ஆணியை ரொம்ப கூரா குத்திட்டாலுமே அது கிழித்து விடும், அதை சேதப்படுத்தி விடும் அந்த தோல் சுருளை. எனவே அப்படி கவனத்தோடு எழுதுபவர்கள் தான் தேவை. இரண்டாவது, அதிலே கர்த்தர் என்னும் நாமம் வரும். அவர்கள் யாவே என்ற நாமத்தை உச்சரிக்க மாட்டார்கள், யெகோவா தேவன் என்று சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு நாம் சர்வ சாதாரணமாக பாடுகிறோம், யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று நாம் நின்ற இடத்திலேயே ரோட்ல கூட பாடுறோம் பாட்டு. ஆனால் அந்த காலத்திலே அவர்கள் யூத மக்கள், லேவியர்கள் யாருமே, அந்த எபிரேயர்கள் யாருமே இன்றளவுமே தேவனுடைய பெயரை உச்சரிக்க மாட்டார்கள். எனவே அந்த ஜெகோவா என்ற அந்த முதல் எழுத்து, அந்த ஜே என்கிற ப்ரொனன்சியேஷனவே எபிரேய மொழியிலேயே மோசே காலத்தை தூக்கி விட்டார்கள். அதுக்கு யா என்ற ப்ரொனன்சியேஷன் தான் வரும். அப்படிப்பட்ட அந்த எழுத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த மாதிரி அந்த தேவனுடைய நாமம் வரும். அதையெல்லாம் கூர்ந்து கவனித்து அந்த இடத்துல சுத்தமாக இருக்க வேண்டும். அவர்கள் குளித்து விட்டு வந்து எழுதுவார்கள். அந்த மாதிரி காரியமெல்லாம் உண்டு. இப்ப பைபிள் எழுதுனது கூட அப்படித்தான் எழுதியதாக சொல்லப்படுகிற காரியமெல்லாம் உண்டு. அப்ப அந்த நியாயப்பிரமாண காலத்துல எவ்வளவு சுத்தமாக அதை எழுதியிருப்பார்கள் என்று நீங்களே அதை யோசித்து பாருங்கள். எனவே அந்த நியாயப்பிரமாணத்தை எழுதுவார்கள். அப்புறம் அந்த நியாயப்பிரமாணத்தை மற்றவர்களுக்கு போதிப்பார்கள். வேத பாரகர்களுடைய வேலை 2 வேலை. ஒன்று, நியாயப்பிரமாணத்தை எழுதி பிரதி எடுப்பார்கள். 2வது, நியாயப்பிரமாணத்தை அவர்கள் போதிப்பார்கள் இன்னொருத்தருக்கு. அதை பகுத்து பிரித்து அவர்களுக்கு போதிப்பார்கள். காரியமாய் கருத்தாய் அதை போதிப்பார்கள். அதனுடைய அர்த்தங்களை, விளக்கங்களை எல்லாம் சொல்லி கொடுப்பார்கள். இன்னென்ன செய்ய வேண்டும், இன்னென்ன செய்யக்கூடாது, இந்த காரியத்துக்கு இப்படி ஒரு இது உண்டு, நடைமுறை உண்டு, எல்லாம் சொல்லி கொடுப்பார்கள். இப்படி நீங்கள் பார்க்கும்போது அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஒரு நல்ல ஒரு வேத பாரகரை நான் பெயர் சொன்னால் நீங்கள் ஈஸியாக, ஒரு சுலபமாக நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம். எஸ்ரா என்பவர் ஒரு தேறின வேத பாரகர். எஸ்ரா என்பவர் யாருங்க? ஒரு தேறின வேத பாரகர். அதாவது எழுதுவதிலும் நியாயப்பிரமாணத்தை போதிப்பதிலும் அவர் மிகவும் தேறினவர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த எஸ்ராவின் காலத்திலே தான் தேவாலயத்தினுடைய சுற்றுச்சுவர், எருசலேம் நகரத்தினுடைய மதில் சுவர் எல்லாம் கட்டப்பட்டது. அப்புறமாக அந்த எஸ்ரா வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை படித்த போது ஜனங்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள் என்று நாம் எஸ்ரா, நெகேமியா புஸ்தகங்களிலே வாசிக்கிறோம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தியாவும், செமாவும், அனாயாவும், உரியாவும், இல்கியாவும், மாசேயாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும், மீசவேலும், மல்கியாவும், அசூமும், அஸ்பதனாவும், சகரியாவும், மெசுலாவும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பானி, செரெபியா, யாமின், அக்கூப், சபேதாயி, ஒதியா, மாசேயா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும்
லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். அந்த எஸ்ரா ஒரு அடிமை தேசத்துலதான் பிறந்தார். அவர் எருசலேம்ல இஸ்ரவேல் தேசத்திலே அவர் பிறக்கவில்லை. பாபிலோன் சிறையிருப்பிலே பிறந்த ஒரு நபர். ஆனால் அங்கே எவ்வளவு ஒரு லேவியர், ஒரு ஆசாரியனுடைய மகன், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் எஸ்ரா. ஆனால் அடிமை தேசத்திலே பிறந்தாலும் அந்த நியாயப்பிரமாணத்தை தனது தந்தையின் மூலமாக கற்றுக்கொண்டு எவ்வளவு பக்தி வைராக்கியமாக அந்த தேறின வேதபாரகர்கள் இத்தனை பேர் மோசே காலத்துல எத்தனை பேரோ இருந்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் ஒருவரைத்தான் சுட்டி காட்டுகிறது, அவர்தான் அந்த எஸ்ரா. அந்த எஸ்ரா எவ்வளவு தேறின வேதபாரகராக இருந்தார். அப்படி எல்லாரும் ஆக வேண்டும். அன்பானவர்களே, நீங்களும் ஒரு தேறின வேதபாரகர்களாக ஆக வேண்டும் என்பது உங்களை குறித்து தேவனுடைய காரியமாக இருக்குது. எனவே வேதத்தை நாம் விடாமல் நாம் படித்து நாம் அதை அர்த்தத்தை புரிந்து அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அந்த வேதத்தை திரும்ப 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 நாம் படிக்க வேண்டும். அந்த காரியத்தை நீங்கள் மனதில் நிறுத்தும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக இப்போது வேத பாரகர் என்றால் அவர்கள் நியாயப்பிரமாண நூலை எழுதுவார்கள். இரண்டாவது பணி நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பார்கள். இப்போ தேடி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி யூதா, பென்யமீன், அப்புறமாக லேவி, இந்த கோத்திரத்தாரெல்லாம் அதுக்குள்ள இருக்கிறார்கள். அவர்களிலே யார் வேத பாரகர் என்று அடையாளம் காண வேண்டும். யாருக்கெல்லாம் இந்த இது வேத பிரமாணங்கள்லாம் தெரிந்திருக்கிறது என்று அடையாளம் காண வேண்டும். அதுல ஒரு சிக்கல் எசேக்கியேலுக்கு. எசேக்கியேலும் ஒரு லேவியர் தான், அவரும் ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். எனவே அவர் ஒரு காரியத்தை உண்டு பண்ணினார். யாருக்கெல்லாம் இந்த நியாயப்பிரமாண நூல் நினைவிலே இருக்கிறது, ஞாபகத்திலே இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்டார். யாருக்கெல்லாம் இந்த நூல் ஞாபகத்தில் இருக்கிறது, நியாயப்பிரமாண புஸ்தகம், அந்த தோரா ஞாபகத்தில் இருக்கிறது என்று கேட்டார். அப்போது சிலர் சொன்னார்கள், எனக்கு சில பகுதிகள் தெரியும். அப்ப இன்னும் சிலர் சொன்னார்கள், எனக்கு கொஞ்சம் தெரியும், எனக்கு கொஞ்சம் தெரியும். இப்ப உங்களை கேட்டால் சொல்லுவீர்கள், எனக்கு யோவான்ல கொஞ்சம் தெரியும் பிரதர். அப்ப இன்னும் சிலர் சொல்றாங்க, எனக்கு லூக்காவுல கொஞ்சம் தெரியும் பிரதர். எனக்கு இன்னும் சிலர் மத்தேயுல எனக்கு கொஞ்சம் தெரியும் பிரதர், மார்க்ல கொஞ்சம் தெரியும் பிரதர். அப்ப வாங்க எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யலாம், அதை நாம் எழுதுவோம் என்று அப்படி ஒரு குழுக்களை எசேக்கியேல் கண்டுபிடித்தார். அப்படி தேடி 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 கண்டுபிடித்தார். ஏனென்றால் அப்போது நியாயப்பிரமாணத்தின் பிரதிகள் கிடையாது அவர்கள் கையில. அதெல்லாம் பெரிய வசதி படைத்தவர்கள் தான் வைத்திருப்பார்கள். அதெல்லாம் இன்றைய மதிப்பிலே லட்சக்கணக்கான ரூபாய்கள் இருக்கும். அந்த தோல் சுருள்கள் எல்லாம் அது செய்வது என்பது நடக்காத காரியம். இன்றைக்கு தேவன் கிருபையாய் நம்ம கையில ஒரு 1000 ரூபாய் கொடுத்தால் போதும் நமக்கு நல்ல ஒரு வேதாகமம், அருமையான ஒரு பைபிள் கிடைக்கிறது. இலவசமாகவே இந்த பைபிள் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்து இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை எவ்வளவு பாருங்க இந்த கடைசி காலத்துல. ஆனால் அந்த காலத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகம் இல்லை, கையில இல்லை. யாருக்கெல்லாம் நினைவுல இருக்கிறது? ஒரு நாள் இந்த கேள்வி நம்ம கிட்ட கேட்டா நம்ம பதில் என்னவாக இருக்கும்? அதை சிந்தித்து பாருங்க. வசனங்களை எல்லாம் மனதில் நிறுத்த பழகி கொள்ள வேண்டும் அன்பானவர்கள். அதை பயிற்சி செய்யுங்க. அதுதான் இந்த வேதாகம கல்லூரியோட நோக்கமே, அதுதான். எனவே இப்போது பாடத்துக்கு நாம் வருவோம். அப்ப இந்த வேத பிரமாண நூல் நியாய பிரமாணமானது யாருக்கெல்லாம் நினைவுல உள்ளது, யாருக்கெல்லாம் நினைவுல உள்ளது, யாருக்கெல்லாம்? இப்ப அங்க என்னென்ன கோத்திரத்தார் இருக்கிறார்கள்? லேவி, யூதா, பென்யமீன் 3 கோத்திரங்கள் உண்டு. அந்த 3 கோத்திரத்திலுமே தெரிந்தவர்கள் எல்லாம் வருகிறார்கள். இவர்கள் எல்லாம் குழுக்களாக 15 பேர் 20 பேர் ஒரு குழுவாக அவர்கள் குழுக்களாக எசேக்கியேல் நியமித்து அந்த வேத பிரமாணங்கள் எல்லாம் நீங்கள் இவர்களுக்கு அந்த ஜெப ஆலயத்திலே வைத்து கற்றுக் கொடுங்கள் என்று அவர் கூறுகிறார்.
இப்படியாக தேசம் முழுவதுமே நியாயப்பிரமாணத்தை அவர்கள் ஒரு பக்கம் பிரதி எடுக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். அங்கே கிடைக்கிற எழுது பொருட்களை வைத்து அந்த எழுதுகிற அந்த தாள்கள், அது எனவே தோல் கிடைத்தால் தோல் எழுதுவார்கள். ஏதோ ஒரு காரியத்துல எழுதி அவர்கள் கிடைத்த பொருள்களை வைத்து, ஏன்னா அடிமை நாட்டுல இருக்கிறோம், அங்க ரொம்ப ஒன்றும் பெரிய வசதிகள் கிடையாது, ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃப் கிடையாது, ஒரு ஒரு எல்லாமே கிடைக்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது, ஒரு நெருக்கடியான காலகட்டம். எனவே கிடைக்கிற பொருள்களை வைத்து கொண்டு அவர்கள் நியாயப்பிரமாணத்தை எழுத ஆரம்பித்தார்கள். இந்த குழுவில் இருந்தவர்கள் 3 கோத்திரத்தை சேர்ந்தவர்களுமே இருந்தார்கள். லேவி, யூதா, பென்யமின் கோத்திரம் 3மே சேர்ந்தவர்கள் அங்கே இருந்தார்கள். இந்த குழுக்களுக்கு பெயர் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், உங்களுக்கு நன்றாக தெரிந்த பெயர் தான், அவர்கள்தான் பரிசேயர்கள். பரிசேயர்கள் என்றால் யாரு? இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே சுமார் 6000 பரிசேயர்கள் இருந்தார்களாம். அவரை எதிர்த்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏன் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து. இந்த பரிசேயர்களுடைய கொள்கை என்னவென்றால், நியாயப்பிரமாணத்திலே தேவ தூதனை பற்றி எந்த ஒரு தகவலுமே இருக்காது. தேவ தூதன் என்கிற கான்செப்ட், அந்த கருத்து அதுல இல்லை. தேவ தூதன் கிடையாது என்று சொல்லுவார்கள். இவர்கள் தேவ தூதனை நம்ப மாட்டார்கள். அப்புறம் மனிதனுக்கு ஆவி என்று ஒன்று இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரத்துல ஆவி எடுத்துருவாங்க. ஆவி எடுத்து விட்டு ஆத்மாவும் சரீரமும் மாத்திரம்தான் உண்டு. ஏனென்றால் அதுக்குரிய ஆதாரங்கள் இதுல கிடையாது, நியாயப்பிரமாணத்துல கிடையாது என்று வாதிடுவார்கள். அது பின்னாளில இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே, அவர் ஊழியம் செய்த காலத்திலே அவரை எதிர்த்து அவர்கள் பேசுவார்கள். ஆனா நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்து அதிலே அவர்கள் மிகவும் அதிலே தெளிவுள்ளவர்களாக இருப்பார்கள். அதுல ஒன்றை கூட அவர்கள் மிஸ்டேக்கே பண்ண மாட்டார்கள். அப்படிப்பட்ட பரிசேயர்கள் என்றால் நீதியிலே சிறந்தவர்கள். நான் சரியாக உபவாசிக்கிறேன் என்று கூட ஒரு பரிசேயன் சொல்லுவான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ண சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன். என் சம்பாத்தியம் எல்லாம் தசம்பாவம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்படி உபவாசத்தில் கூட தவறாத ஒரு ஆட்கள், அந்த பரிசேயர்கள் உருவானது இந்த காலகட்டத்தில் தான். அன்பானவர்களே, இந்த காலகட்டத்தில் உருவான இந்த பரிசேயர்களிலே 3 கோத்திரத்தை சேர்ந்தவர்களுமே அங்கே இருந்தார்கள். அவர்கள் ஜப ஆலயத்திலே பணிவிடைகளை செய்து கொண்டு, ஜப ஆலயத்திலே அவர்கள் நியாயப்பிரமாணத்தை போதித்துக் கொண்டு, தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டு அங்கே இருந்தார்கள். தேவாலயத்தின் அந்த ஜப ஆலயத்தினுடைய வேலைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இது ஒரு புறம் சென்றது. இந்த பரிசேயர்கள் என்கிறவர்களுடைய ஆரம்பம் இதுதான். அந்த பாபிலோனிலே வைத்து தொடங்கப்பட்ட காரியம் இதுதான் அவர்களுடைய துவக்கம். அப்ப என்ன பார்த்தோம்? வேத பாரகர்கள் என்பவர்கள் நியாயப்பிரமாணத்தை எழுதுவார்கள், அதை போதிப்பார்கள். பரிசேயர்கள் என்கிற ஒரு குழுக்காரங்க நியாயப்பிரமாணத்தை போதிப்பார்கள், அவர்கள் அதன்படி நடந்து காட்டுவார்கள், அதன்படியே செய்ய தீவிரிப்பார்கள், அதன்படி செய்வதற்கு ஊக்கப்படுத்துவார்கள், தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதை செயல்படுத்துவதற்கு மிகவும் தீவிரித்து இருப்பார்கள். பிற்காலத்துல, இப்போது மறுபடியும் உங்களை அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் வெளியில கொண்டு வரேன். பிற்காலத்திலே மறுபடியும் எருசலேமுக்கு இவர்கள் தேவாலயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது, பிற்காலத்துல இன்னும் ரொம்ப தள்ளி கிமு 200களில் சமயங்களிலே அந்த நேரங்களில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், இவர்கள் எருசலேமுக்கு இங்க எல்லா காரியங்களையும் செய்யும் போது இந்த லேவியர்களுக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் ஏற்பட்டது.
ஏனென்றால் அங்கே ஜெப ஆலயத்திலே இருந்து அவர்கள் 70 வருஷம் இந்த 3 கோத்திரத்தாரும் எல்லா வேலைகளும் செய்து செய்து பழக்கப்பட்டு இங்கே வந்து இந்த செருபாபேல் தலைமையில இந்த கட்டப்பட்ட இந்த ஆலயத்திலும் வந்து இந்த யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் உள்ளே நுழைந்து விட்டார்கள். லேவியர்கள் மாத்திரமே தேவாலயத்தில் பணிவிடை செய்ய வேண்டும். அது தேவனுடைய நீதியிலே ஒன்று. லேவி கோத்திரத்தார் தவிர மற்ற யாரும் அதுக்கு அலவுட் இல்லை. அவங்க ஆசாரியராக முடியாது. ஆனால் இவர்கள் ஆசாரியர்களாக ஆகுவதில்லை. இந்த யூதாவும் பென்யமீனும் ஆசாரியர்களுக்கு பதிலாக அந்த பணிவிடைகளை செய்கிற வேலைக்காரர்களாகவும் ஆலயத்துக்குள்ளே சகஜமாக உள்ளே சரளமாக போயிட்டு வந்து வருகிறவர்களாகவும் அப்படி காணப்படுகிறார்கள். பிரதான ஆசாரியனை போய் சந்திக்கிறது, எப்போது வேண்டுமானாலும் போயிட்டு வருவார்கள். பரிசேயர்கள் என்கிற குழுக்களில் இருந்து அவர்களுக்கு மிகுந்த செல்வாக்குடையவர்களாக சுய நீதியில அவர்கள் பெருத்தவர்கள். அதனால அவர்களை கண்டாலே எழுந்து நின்று வணங்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு நீண்ட அங்கிகளை எல்லாம் போட்டுக்கொண்டு அவர்களுடைய ட்ரெஸ்ஸே வித்தியாசமா இருக்கும். எல்லாம் போட்டுக்கொண்டு பிரதான ஆசாரியனுக்கு மேலாக தங்களை அப்படி காட்டி கொண்டு இருப்பார்கள். இது லேவியர்களுக்கு எரிச்சலை மூட்டியது. எனவே அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். உடனடியாக இவர்களை நீக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கட்டளையை காரணம் காட்டி, கர்த்தருடைய கட்டளை காரணம் காட்டி, நியாயப்பிரமாணத்தை காரணமாக சொல்லி தேவாலயத்துக்குள்ளே நீங்கள் எல்லாம் வரக்கூடாது, நீங்கள் எப்போ வந்தாலும் வெளியே நின்று பலி செலுத்துவதோடு நீங்கள் சென்று விட வேண்டும் என்று சொல்லி யூதா கோத்திரத்தையும் பென்யமீன் கோத்திரத்தையும் அவர்கள் தள்ளி வைத்து விட்டு லேவியர்கள் மாத்திரம் தனி குழுவாக அவர்கள் இயங்க தொடங்கினார்கள். அந்த குழுவின் பெயர் தான் வந்து சதுசேயர்கள். சதுசேயர்கள் சாதோக் என்கிற ஒரு ஆசாரியனுடைய தலைமையிலே இந்த காரியமானது நடைபெற்றது. சாதோக் என்கிற ஒரு பிரதான ஆசாரியன் தான் இதையெல்லாம் ஏற்படுத்தினார். பின்னாளில, அதாவது இந்த பாபிலோன்ல அடிமை வந்து உடனே அது செய்யல, கொஞ்சம் எல்லாம் சகஜ நிலைமை காணோன்னே எல்லாம் அந்த அடிமைத்தனத்தினுடைய சுவடுகள்லாம் மறைந்த உடனே சகஜ நிலைமைக்கு ஆளாயிருவாங்க. அப்போ வேற மாதிரி கொஞ்சம் மனதின் எண்ணங்கள் மாறும். அந்த மாறுகிற நேரத்துல இவர்களை தள்ளி விட்டார்கள். எனவே இந்த யூதாவும் பென்யமீன் கோத்திரத்தாரும் ஆலயத்தை விட்டு வெளியே வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் உருவானதுதான் வெறும் லேவியர்கள், பியூர் லேவியர்கள் மாத்திரமே இருப்பார்கள். அந்த குழுவின் பெயர் சதுசேயர்கள். சதுசேயர்கள் நன்றாக நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சதுசேயர்களுடைய கொள்கை என்னவென்றால், ஆவி இல்லை என்று வாதாடுவார்கள். அதே சமயம் உயிர்த்தெழுதல் இல்லவே இல்லை என்று வாதாடுவார்கள். ஏனென்றால் இந்த உயிர்த்தெழுதும் ஆவியும் நியாயப்பிரமாணத்திலே கிடையாது, நியாயப்பிரமாணத்திலே வருவதில்லை. எனவே இந்த 2 கொள்கைகளையும் உறுதியாக பிடித்துக் கொண்டு அந்த சதுசேயர்கள் தான் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து கேட்கிறார்கள். ஒருத்தனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி வைத்து விட்டோம், அவன் இறந்து போனான், மரித்து போனான், அவன் சகோதரிக்கு விவாதம் பண்ணான், அவனு மரித்து போனான், இப்படி 7 பேர் மரித்தார்கள். மறுமையில அந்த பெண் யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்று இந்த குதர்க்கமான கேள்விகள் எல்லாம் அந்த சதுசேயர்கள் கேட்ட கேள்விதான். உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சாதிக்கிறாங்க, ஆனா மறுமையை பற்றி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். எனவே ஆண்டவர் சொன்னாரு, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களை போல் இருப்பார்கள் என்று ஒரு சரியான பதிலடி உத்தரவை அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எனவே இந்த கொள்கையிலே அவர்களுடைய கொள்கை முரண்பாடு, அதுதான் பிரச்சனை. அவங்க இருக்கிற கொள்கையிலே அவர்கள் மாறி வர மாட்டார்கள். எனவே அந்த கொள்கை முரண்பாடு தான் அவர்களை இப்படி பேச வைக்கிறது. நியாயப்பிரமாணத்தில் இல்லை, நாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்திலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். எனவே இப்போது பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்கள் எப்படி வந்தார்கள் என்று நமக்கு நன்றாக தெரிந்து விட்டது. அதே போல வேத பாரகர்கள் எப்படி வந்தார்கள் என்றும் நமக்கு தெரிந்து விட்டது. எனவே இன்னும் ஒரு குழுவை நாம் பார்த்து விட்டு கூட நாம் நிறைவு செய்யலாம். ஆயக்காரர்கள் என்று ஒரு குரூப் இருந்தாங்க. ஆயக்காரர்கள், ஆயக்காரர்கள் என்றால் வரி வசூலிப்பவர்கள், வரி வசூல் செய்பவர்கள். இந்த வரி வசூல் செய்பவர்கள் பற்றி நாம் பேசும்போதே ஆயக்காரர்கள் என்று சொன்ன உடனேயே ஒரு ஆயக்காரர் உங்களுக்கு நினைவில வரக்கூடும். அவர் பேர் என்னங்க? குள்ளமான ஒருத்தராக இருந்து மரத்து மேல ஏறி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஏறினார் அல்லவா, சகேயு என்கிற ஒரு மனிதன். அவர் ஆயக்காரர், வரி வசூல் பண்ணுகிறவர். இவர்கள் ரோமர்களுடைய ஆட்சி காலத்திலே ஏற்படுத்தப்பட்டவர்கள் இந்த குழுக்கள். அவர்கள் எப்படி என்றால், ரோமர்களுக்கு முன்னமே பணத்தை அவர்கள் செலுத்தி விடுவார்கள், வரிக்கான பணம்.
நான் ஒரு இந்த பகுதியில வாழுகிற ஜனங்கள் ஒரு 1000 பேருக்கு நான் வரி வசூல் செய்து கொள்கிறேன் என்று ஒரு பெரும் தொகை ரோம அரசாங்கத்துக்கு அவர்கள் செலுத்தி விடுவார்கள். அப்புறம் இந்த ஜனங்களை கிட்ட இந்த ஜனங்களிடம் இவர்கள் வரி வசூல் பண்ணுவார்கள். அது அநியாயமாக அந்த சகையவே சொல்றாரு, நான் அநியாயமா வாங்கினது எல்லாம் நாளத்தனையாக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, நீங்கள் உங்களுடைய இதுக்கு மிஞ்சி வாங்காம இருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க யாருமே நேர்மையா வரி வாங்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே அதிகமான பணத்தை தான் வாங்குவார்கள். என்ன காரணம் என்றால், ஏற்கனவே ரோமர்களிடம் நாங்கள் பணத்தை செலுத்தி விட்டோம், இனி எங்களுக்கு அந்த பணத்துக்கான வட்டி எங்கிருந்து கிடைக்கிறது, யார் கொடுப்பா? எனவே அதை நாங்கள் இந்த ஜனங்களுடைய தலையிலே சுமத்தி அதை நாங்கள் வாங்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய குறிக்கோள். எனவே அதை அநியாயமாக கணக்கு எழுதி, நீங்கள் போன முறை வரி செலுத்தவில்லை, வரி கொடுத்திருந்தாலுமே அதை கணக்கில் கொண்டு வர மாட்டார்கள். அப்படிலாம் ஏமாற்று வேலையெல்லாம் செய்து அந்த வரி வசூல்காரர்களே ஒரு ஒரு நல்லவர்கள் இல்லை என்ற தோற்றமே அவர்கள் பாவியான மனிதர்கள் என்று ஊரறிய தெரியும். எனவேதான் அந்த பாவியான மனுஷன் வீட்டுக்கு இவர் போறாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்படுறாங்க ஆண்டவரை பார்த்து. எனவே அந்த வரி வசூல் பண்ணுகிற அந்த வேலை என்பதை இவர்கள் ஒரு பாவத்துக்குரிய தொழிலாகவே மாற்றி விட்டார்கள். ஒரு நேர்மையாக வரி வசூல் பண்ணியிருக்கலாம், அது இவர்கள் பேசாமல் இருந்த அமைதியாக இருந்திருந்தால் ரோம அரசாங்கமே அதை செய்ய போகிறது. ஆனால் ரோமர்களுக்கு இவர்கள் பணத்தை முன்கூட்டியே செலுத்திவிட்டு பிற்பாடு இவர்கள் அந்த பணத்தை இந்த ஜனங்களிடத்துல, ஒரு ஏழையாக இருக்கிற ஜனங்களிடத்திலே அவர்களை வருத்தி, நீங்கள் இவ்வளவு தர வேண்டும், உங்க குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று அதை வருத்தி வாங்குவார்கள். எனவே வருத்தத்தோடு அதை வரி செலுத்துகிறவர்கள் கண்ணீர் கம்பளையுமாக இருப்பார்கள். எனவே அந்த மாதிரி ஒரு காரியங்கள் எல்லாம் இந்த ஆயக்காரர்களிடத்திலே காணப்பட்டது. இவர்கள் ரோம அரசாங்கத்தினுடைய நாட்களிலே இவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். இது இந்த வேதாகமத்தினுடைய குழுக்கள், இந்த மாதிரியான குழுக்கள் சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வருவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துல ஆங்கங்கே இவர்கள் வந்து போவார்கள். எனவே இந்த விளக்கங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு அதுக்கு பிற்பாடு நீங்கள் சுவிசேஷங்களை படிக்கும்போது, நாம் அதை தியானிக்கும் போது நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அன்பானவர்களே, நீங்கள் கேட்ட இந்த பாடத்தினுடைய மிக சுருக்கமான ஒரு விளக்கத்தை, இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், வேத பாரகர் நியாயப்பிரமாணத்தை பிரதி எடுப்பவர்கள், அதாவது கைகளில் எழுதுவார்கள், நியாயப்பிரமாணத்தை போதிப்பார்கள், ஜப ஆலயங்களிலே அவர்கள் போதனை செய்வார்கள், மற்ற ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இது வேத பாரகர்கள். இரண்டாவதாக பார்த்தோம் பரிசேயர்கள். பரிசேயர்கள் என்பவர்கள் அவர்களும் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள் தான். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுவார்கள், பிறர் கை கொள்ளுவதை பார்த்து அதில் உள்ள குறைகளை சுட்டி காட்டிக் கொண்டே இருப்பார்கள். அதாவது கிரிட்டிசிசம் என்று சொல்லுவார்கள். அந்த முறையிலே அவர்கள் சுட்டி காட்டிக் கொண்டே இருப்பார்கள். இது பரிசேயர்களுடைய வேலை. சதுசேயர்கள் என்பவர்கள் அவர்களும் இதே இந்த பரிசேயர்களுடைய காரியத்தை தான் செய்வார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் முழுவதுமாக லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரமே அதில் இருந்தார்கள். இன்னுமாக சொல்ல வேண்டும் என்றால், சதுசேயர்கள் தேவ தூதனும் இல்லை என்று சொல்லுவார்கள், உயிர்த்தெழுதலும் ஆவியும் இல்லை என்று அவர்கள் தீர்மானமாக சொல்லுவார்கள். எனவே அந்த உயிர்த்தெழுதல் குறித்த காரியங்களை அவர்கள் மறுத்து பேசுவார்கள். தூதனுடைய காரியத்தை மறுப்பார்கள். ஆவி என்கிற காரியத்தை அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த கொள்கைகளுக்கு அவர்கள், அந்த மாதிரி காரியங்களுக்கு அவர்கள் விரோதமாக எழும்புவார்கள். மற்றபடி இவர்கள் தேவாலயத்திலே ஆசாரியர்களாக இருப்பவர்கள், ஆராதனை பங்கு கொள்வார்கள். லேவியர்களாக இருப்பவர்கள் பலி போன்ற காரியங்களிலும் அவர்கள் ஈடுபடுவார்கள். இதுதான் இதனுடைய காரியங்கள். அதே போல ஆயக்காரர்கள் என்பவர்கள் ரோமர்களுக்கு முன்கூட்டியே பணத்தை மொத்தமாக செலுத்திவிட்டு அந்த ஜனங்கள் இடத்துல, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்திலே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வரியை வசூல் செய்பவர்கள். அவர்கள் ஒரு பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் நியாயமாக அந்த வரியை வசூல் செய்ய மாட்டார்கள்.
அவர்கள் பொய்யான கணக்குகள் எல்லாம் எழுதி அவர்கள் அதிகமாக வாங்குவதனாலே அவர்கள் பாவிகள் என்ற ஒரு முத்திரை சமுதாயத்திலே விழுந்து கிடந்தது. அது நிஜமாகவும் அவர்கள் அதிகமாகத்தான் வசூல் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஆயக்காரர்கள் அந்த மாதிரி பணியை செய்து வந்தார்கள். இதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எனவே இந்த காரியங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம் அன்பானவர்களே. அதே போல வேத பாரகர்கள் என்பவர்களையும் நாம் கற்றுக்கொண்டோம். எஸ்ரா எப்படி சிறந்த வேத பாரகராக இருந்தார் என்பதையும் நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம். இதெல்லாம் சில மேலோட்டமான காரியங்கள் தான். ஆனால் இதை நாம் மனதிலேயே நிறுத்தி கொள்ளும் போது நமக்கு சுவிசேஷ பாடத்தை தியானிப்பதற்கு ஏதுகரமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதுவரையிலும் கேட்ட பாடங்கள் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக நாம் அடுத்த ஒரு வேத பாடத்திலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பற்றி நாம் தியானிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிரிவுகள், இந்த குழுக்களை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து விட்டு அலெக்சாண்டருடைய படையெடுப்பு, இன்னும் கொஞ்சம் வரலாறுகள் இருக்கிறது. இடை ஏற்பாட்டு காலம், அதாவது இந்த இடைப்பட்ட 400 வருடங்கள் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. அதையும் தியானித்து விட்டு அப்புறமாக நாம் நேரடியாக மத்தேயு சுவிசேஷம், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களுக்குள்ளாகவும் நாம் கடந்து சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை பற்றி நாம் முழுமையாக நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த முறையிலே நாம் சுவிசேஷத்தை படிக்கும் போது அது நமக்கு தெளிவாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் ஆண்டவர்களை விசுவாசிக்கிறேன். எனவே அன்பானவர்களே, இந்த பாடத்தை நாம் இத்துடன் இன்றைக்கு நாம் நிறைவு செய்கிறோம். மீண்டுமாக அடுத்த பாடத்திலே அனைவரையும் நாம் சந்திக்கிறோம். அதுவரையிலும் கர்த்தருடைய மாறாத கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்திருப்பதாக, அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய 15ஆம் வேத பாட பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுது கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்பி வையுங்கள். முதலாம் கேள்வி: கோரேஸ் மன்னர் யாருடைய தலைமையில் 2ஆம் தேவாலயத்தை கட்டினார்? முதலாம் கேள்வி: கோரேஸ் மன்னர் யாருடைய தலைமையில் 2ஆம் தேவாலயத்தை கட்டினார்? 2ஆம் கேள்வி: தேறின வேதபாரகர் என்று ஆசிரியர் யாரை குறிப்பிடுகிறார்? 2ஆம் கேள்வி: தேறின வேதபாரகர் என்று ஆசிரியர் யாரை குறிப்பிடுகிறார்? 3ஆம் கேள்வி: சதுசேயர் எனப்படுபவர்கள் யாரால் உருவாக்கப்பட்டனர்? 3ஆம் கேள்வி: சதுசேயர் எனப்படுபவர்கள் யாரால் உருவாக்கப்பட்டனர்? இப்பொழுது கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.